கோட் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இருக்குமா? என்னோட ஒப்பீனியனை கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட். என்னடா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்குறது மாதிரி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படம் ரொம்ப அருமையா இருக்குங்க. படத்துல குறை சொல்ற மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி படம் வந்ததே கிடையாது அப்படிலாம் சொல்ல போறது. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த மாதிரி படம் 1000 வந்திருக்கு. தமிழ் சினிமாலே வருஷத்துக்கு 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எப்படி எடுத்திருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப நல்லா இருக்கு. விபி சார் அப்படின்னு ஸ்கிரீன் பிளேக்கு அவர் பயங்கரமா எழுதுவார். இந்த படம் ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே வைஸ் படம் பயங்கர டைட்டா மூவ் ஆகுதுங்க. பெரிய லேக் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. பாசிட்டிவ் சைட்ல வந்தீங்கன்னா முதல் பாசிட்டிவ் தளபதி விஜய் படத்தை தன்னோட ஷோல்டர்ல வச்சு தூக்கி போறாரு. தளபதியா மாஸ்க் காட்டியிருந்தாரு அப்படின்னா இளைய தளபதியா வந்து மிரட்டி விட்டுருக்காருங்க படத்துல. படம் தளபதிக்காக மட்டுமே பயங்கரமா ஓடும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டார் படம் அப்படின்றதுனால மத்த ஹீரோஸ்க்குலாம் ரோல் இல்லாம இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த படத்துல அப்படி இல்ல. பிரசாந்த்க்கு பிரபுதேவாக்கு சொல்லிட்டு எல்லாருமே ரோல் கொடுத்திருக்காரு. அந்த வகையில பிபிஏ பாராட்டி ஆகணும். யுவன் சார் வந்து பாட்டு வந்தப்ப கலாச்சாரம்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மனுஷங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க போல. பிஜிஎம் வந்து மங்காத்தா மாதிரி எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைனாலுமே பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை ரொம்ப அழகா எடிட் பண்ணி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபேமிலி போர்ஷன் சென்டர்ல வருது. அது கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கு. பட் அதை வச்சுதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. வச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக சாங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். விஜய் படம்னால ஹீரோயினுக்கு பெருசா ரோல் இருக்காது. இந்த படத்துல அதே மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினை வச்சதுக்காக ஸ்பார்க்ல சாங் வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தா படம் கொஞ்சம் இருந்து குறைஞ்சிருக்கும். இன்னுமே பயங்கர ஸ்பீடா போற மாதிரி இருந்து. இதெல்லாம் சொன்னாலும் 1000 கோடி ஏன் அடிக்காது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாத்தீங்கன்னா லீவ் எத்தனை ரிலீஸ் ஆச்சோ அதை விட ஒரு 10% அதிகமான தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு தியேட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது 1000 க்ரோஸ் அடிக்கிறதுக்கு. ஹிந்தி ரீஜன்ல இருந்தும் பெரிய ஹீரோஸோ இல்ல ஆக்டர்ஸும் இல்ல அப்படின்றதுனால இந்த படம் 1000 க்ரோஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் தளபதி விஜயோட கெரியர்லயே பெஸ்ட் கலெக்ஷன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. 700 to 800 க்ரோஸ் அடிச்சா நான் டவுட் ஆக மாட்டேன். நீங்க இந்த படம் எப்படி இருக்கு? தளபதி விஜய் என்ன பண்ணிருக்காரு? 1000 கோடி அடிக்குமா? இதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபன்.